மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4/23 வரையிலே 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சந்திரன் மதியம் 4:23க்கு மாற்றம் பெறுகிறது. பிற்பகல் 4:23க்கு சந்திரன் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய முற்பகுதியும் சரி, அதன் பிறகு 4ஆம் இடம் சென்று கடகத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற பிற்பகுதியும் சரி, இரண்டுமே மேஷ ராசிக்கு நன்மை செய்யும். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே பல கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. மேஷ ராசிக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு நேரம். ராசியிலே குரு, 5ஆம் இடத்து செவ்வாய் என இவ்விரண்டு கிரகங்களும் வரிந்து கட்டிக்கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நேரம். இந்த நாள் நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலை 4:23 வரையிலே ராசிக்கு 2ஆம் இடத்திலும் பிறகு 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கின்ற ஒரு நாள். இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 2-5க்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், பத்திரிகை துறையிலே இருப்பவர்கள், ஊடகங்களிலே பணிபுரிபவர்கள், மென்பொருள் கணினி தொடர்பான பணியிலே உள்ளவர்கள், கல்வித்துறை சார்ந்தவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள், பதிப்பாளர்கள், அச்சிடுவோர் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலை 4:23 வரையிலே சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடமாகிய கடகத்திற்கு சென்று அங்கே ஆட்சி பலம் பெற்று விடுகிறது. ஆகவே இந்நாளின் முற்பகுதி பிற்பகுதி ஆகிய இரண்டிலுமே மிதுன ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத விதமாக திடீரென பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதோ முயற்சி செய்த சில விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடந்து முடியும். அவற்றின் மூலமாக உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மட்டுமின்றி ஆரோக்கியமும் சிறந்து விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் மாலை 4:23 வரையிலே ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறது. அதன் பிறகு ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசிக்குள் வரும்போது, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் கடகராசிக்குள் சந்திரன் வரும். மாலை 4:23க்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் ஆரம்பமாகிறது. சந்திரன் ராசிக்குள் நுழைகிறது. அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகின்ற மாலை பகுதி மிகச் சிறப்பாக இருக்கும். காலை பகுதி சுமாராக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. குறிப்பாக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். விவசாய பணி செய்பவர்கள், கால்நடைகளை வைத்து தொழில் செய்பவர்கள், டெய்ரி ஃபார்ம் வைத்திருப்பவர்கள், சுத்திகரிப்பு ஆலை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு அல்லது தண்ணீர் சுத்திகரிப்பு போன்ற சுத்திகரிப்பு ஆலைகள் வைத்திருப்பவர்கள், சாயப்பட்டறை வைத்திருப்பவர்கள், லிக்விட் ஐட்டம் தொடர்பான தொழில் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை 4:23 வரையிலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பிறகு 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேய்பிறை நேரத்தில் தான் நன்மைகள் அதிகமாக நடக்கும். இன்று தேய்பிறை திருதியை, அதாவது 3வது பிறை தேய்பிறையிலே. இந்நாள் சிம்ம ராசிக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள், இசைக்கலைஞர்கள், மேடை நாடக கலைஞர்கள், சின்னத்திரை பெரிய திரை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறது. மாலை 4:23க்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு வந்து விடுகிறது. நாள் முழுவதுமே கன்னி ராசிக்கு பொருளாதார நிலையிலே நல்ல திருப்திகரமான போக்கு இருக்கும். ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளிலே ஈடுபட வேண்டாம். இந்நாளிலே பிற தொழில்களிலே உள்ளவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மிகப்பெரிய முயற்சிகளிலெல்லாம் ஈடுபட்டு அவற்றிலே வெற்றி காண்கின்ற நாளாக இந்நாள் இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை அலங்கார பொருட்கள், ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்வச் செழிப்பு மிகுந்து காணப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். தங்களது இல்லத்திலே நன்மைகள் பல நடைபெறுவதைக் கண்டு மகிழ்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தங்களது தேர்வுகளிலே மிக சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண் பெறுவார்கள். நன்மைகள் பல விதத்திலே அனைத்து தரப்பினருக்கும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு மாலை 4:23 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. 4:23 PM சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்கிறது. ஆகவே மாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். திருப்திகரமாக அனைத்தும் நடைபெறும். நிம்மதியாக இருப்பீர்கள். உங்களுடைய விருப்பப்படியே அனைவரும் நடந்து கொள்வார்கள். ஆனால் பகல் பொழுது சற்று சுமாராகத்தான் இருக்கிறது. அதாவது மாலை 4:23 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே எதை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். யோசித்து பேச வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தடாலடியாக செய்வது, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் மாலை 4:30 மணிக்கு மேல் வைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக இருக்கிறது. மாலை 4:23 வரையிலே சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகவே முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் முற்பகலிலே செய்துவிட வேண்டும். பிற்பகல் பகுதி அவ்வளவு சிறப்பாக இல்லை. தனுசு ராசிக்கு இப்பொழுது குருவின் பலம் சிறப்பாக இருக்கு. குரு செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் சில நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிற கிரகங்கள் வலுவாக இல்லை. 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் அது அஷ்டமாதிபதி. ராசியில் சுக்கிரன் இருந்தாலும் அது 3-6 குடையவன். ஆகவே அந்த கிரகங்கள் வலுப்பெற்றாலும் பலனில்லை. இந்நாளின் பிற்பகுதியிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை முற்பகுதியில் செய்யலாம். முற்பகல் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளின் முற்பகுதி பிற்பகுதி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பகுதி, 7ஆம் இடத்திற்கு வரும் பகுதி போன்ற அனைத்துமே நன்மையாக இருக்கின்றன. நல்ல பலன்களாக நடைபெறுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள், அலுவலகத்திலே உடன் பணிபுரிபவர்கள் ஆகியோருடனெல்லாம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட அவற்றை மறந்து சிரித்து பழகுவார்கள். நீங்களும் அப்படியே பழகுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். குறிப்பாக மாலை நேரத்திலே மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. பிறகு 6ஆம் இடமாகிய கடகத்திற்கு வந்து விடுகிறது 4:23க்கு. இவ்விரண்டு நிலைகளிலுமே நன்மைகள் நடைபெறும். பொதுவாகவே தேய்பிறை காலத்தில் தான் கும்பத்திற்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். இந்நாள் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நாளாக கும்பத்திற்கு விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் கண்டு நீங்கள் களிப்பெய்துவீர்கள். பொருளாதார நிலையிலும் சற்று பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சிறிய முன்னேற்றம் இருக்கும். உங்களை புறக்கணித்தவர்களெல்லாம் இப்பொழுது
சிரித்து பேசிக்கொண்டு உங்களோடு பழகுவதற்காக வருவார்கள். உங்களை பார்த்த உடனேயே முகத்தை திருப்பி கொண்டு போனவர்களெல்லாம் உங்களை தேடிக்கொண்டு வருகின்ற ஒரு நேரம். அப்படி வந்தவர்களை வா என்று சொல்லி வரவேற்று முறிந்து போன உறவுகளை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை நழுவ விடாதீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மாலை 4:23 5ஆம் இடம் சென்று அங்கே ஆட்சி பலம் பெற்று விடுகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. நீங்கள் நினைத்தவற்றையெல்லாம் நினைத்தபடியே வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் என்று மாலை நேரத்திலே உற்சாகமாக பாடுவீர்கள். அந்த அளவிற்கு நீங்கள் நினைத்த காரியம் நடந்துவிடும். வெற்றிகள் பெற வந்து சேர்கின்ற நாள். பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். தொழிலிலே வளர்ச்சி காண்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள்.